சி.ஆர். விஜயகுமாரி. நடிகர்களில் உதடு அசைவிற்கும் உச்சரிப்பிற்கும் எப்படி சிவாஜி கணேசனை எடுத்துக்காட்டாக கூறுவார்களோ, அதேபோல் நடிகைகளில் உச்சரிப்பிற்கும் உதட்டின் அசைவிற்கும் சி.ஆர். விஜயகுமாரி அவர்களை எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். அமைதியாக நடிப்பதற்கும் ஆவேசமாக நடிப்பதற்கும் விஜயகுமாரி அவர்களுக்கு கைவந்த கலை. இயற்பெயர் சி.ஆர். மோகனா. சி ஸ்டாண்ட் ஃபார் கோயம்புத்தூர், ஆர் ஸ்டாண்ட் ஃபார் ராமசாமி. பிறப்பு மேட்டுப்பாளையம். எல்லோரும் போல நாணமிட்ட சிறுமியாக இருந்த மோகனாவிடம் ஒரு அசாத்திய டேலண்ட் இருப்பதைக் கண்டு, ராசாத்தி நீ நாடகத்துல நடி என ஆசிரியர் ஒருவர் மேடையில் ஏற்றியிருக்கிறார். மோகனா நடிப்பதிலும் சரி, நாட்டியத்திலும் சரி பின்னி பெடல் எடுத்திருக்கிறார். பின்பு நடிப்பும் நாட்டியமும் தொற்றிக்கொண்டன. தன் தந்தையிடம் நான் நடிக்கப் போவதாக கூறிய மோகனாவை தந்தை ஓங்கி அறைந்திருக்கிறார். பின்பு தந்தை மனம் கேளாமல் ஜோசியரிடம் மோகனாவின் ஜாதகத்தை காண்பிக்க, ஜோசியர் இந்த பொண்ணுக்கு நாடகமும் நடிப்பும் நாட்டியமும் தான் எதிர்காலம், இவள தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன்படி கோயம்புத்தூர்காரர் ஒருவர் தயாரித்த நால்வர் என்ற படத்தில் சிறு ரோலில் நடித்தார். பின்பு குலதெய்வம் என்ற படத்தில் நடிப்பதற்காக ஆடிஷனுக்கு சென்னை வந்தவர் பராசக்தி வசனத்தை பெர்ஃபெக்டாக ஆக்ஷனோடு செய்திருக்கிறார். முரசொலிமாறன் கதை வசனத்தில் குலதெய்வம் படத்தில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. படத்தில் எஸ். ராஜேந்திரன் அவர்களோடு ஜோடியாக நடித்தார். அப்போது அவருக்கு தெரியாது எஸ்.எஸ்.ஆர். தான் தன் எதிர்கால கணவன் என்று. முதல் சீனே முதலிரவு சீன். சினிமாவிற்காக மோகனா விஜயகுமாரியாக பெயர் மாற்றம் அடைந்தார். முதல் படத்திலேயே அனைவரது உள்ளங்களிலும் குடியேறினார். ஏகப்பட்ட படங்கள் புக்கிங் ஆனது. நடித்தார் நடித்தார். அதோடு எஸ்.எஸ்.ஆர். அவர்களோடு காதலும் வளர்ந்தது. பெரியவர்களால் இவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கப்பட்டது. எஸ்.எஸ்.ஆருக்கு இவர் இரண்டாம் தாரம். வீட்டிலேயே இருந்தார். இப்போது அநேகமாக கணவரோடு மட்டும் நடித்தார். இதனால் நிறைய வாய்ப்புகளை இழந்தார். இருப்பினும் நடிப்பால் மக்கள் மத்தியில் பிரபலமானார். அப்போதெல்லாம், ஏன் இப்போதும் கூட, ஹீரோவாக நடிக்கும் கதாபாத்திரங்களின் பெயர்களையே படத்தின் தலைப்பாக சூட்டுவார்கள். ஆண் பெயர்கள்தான் படத்தின் தலைப்பாக இருக்கும். அதை மாற்றியமைத்தவர் சி.ஆர். விஜயகுமாரி. சாரதா, சாந்தி, கொடிமலர், அல்லி, ஆனந்தி, படித்த மனைவி, போலீஸ்காரன் மகள், பெண் என்றால் பெண், பவானி என லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். பூம்புகார் என்னும் படத்தில் கண்ணகியாக நடித்து மக்கள் மனதில் நாயகியாக நின்றார். கருணாநிதியின் பெரிய டயலாக்கையும் இடைவிடாது பேசி அசத்தினார். கருணாநிதி, எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன் இவர்களோடு இவருக்கு நல்ல மரியாதைக்குரிய உறவு இருந்தது. எம்.ஜி.ஆர். அவர்கள் எஸ்.எஸ்.ஆரை தம்பியாக நினைத்ததால் விஜயகுமாரியை தன்னுடைய ஜோடியாக ஏற்க மறுத்து தங்கை வேடத்தையே கொடுத்தார். அப்படியான ஒரு உன்னத குணம் படைத்தவர் எம்.ஜி.ஆர். சிவாஜி கணேசனுடன் இவர் 5 வகையான வேடங்கள் பூட்டியுள்ளார். அதாவது காதலியாக, மனைவியாக, முறைப்பெண்ணாக, மகளாக, தங்கையாக என நடித்துள்ளார். எஸ்.எஸ்.ஆர். விஜயகுமாரி தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு. ஆனால் என்னவோ எஸ்.எஸ்.ஆர். அவர்களின் குடிப்பழக்கத்தாலும் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டதாலும் விஜயகுமாரி பிரிய நேர்ந்தது என்று கூறப்படுகிறது. பின்பு இணையவே இல்லை. ஆனாலும் கணவர் மீது மரியாதை வைத்திருந்தார். கணவரின் இறுதி சடங்கின் போது அப்படி அழுதார். பின்பு வயதான பிறகு அம்மாவாக, பாட்டியாக நடித்திருக்கிறார். கடைசியான படம் காதல் சடுகுடு. லட்சிய நடிகை என பெயரெடுத்தார். இன்று உயிரோடு நம் உள்ளங்களில் நிலைத்திருக்கும் விஜயகுமாரி என்றும் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என இறைவனை வேண்டுவோம். 100 படங்களுக்கு மேல் நடித்த இவர்கள் அகவையில் 100 அடிக்க இறைவனை வேண்டுவோம். அவர்களுக்கு நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆசி பெறுவோம்.